சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறளில் இருக்கக்கூடிய விருந்தோம்பல் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான லெசன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். யாராவது முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருந்தோம்பல். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. வீட்டில் இருந்த பொருட்கள்லாம் காத்து நம்ம வாழ்கிறது எதுக்காக அப்படின்னா, விருந்தினரை போற்றி அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், விருந்து புறத்ததானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டார் பார்ப்பன்று. அதாவது வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க வெளில நிற்கிறப்ப சரியா, தான் மட்டும் நம்ம மட்டும் சாவாத மருந்தாகிய அமிர்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு வந்தவங்களை வச்சுட்டு நம்ம மட்டும் தனியாக சாப்பிடக்கூடாது, அது அமிர்தமாக இருந்தாலும் அப்படி தான். அடுத்தது பாருங்கள், வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று. தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வரிந்து கெட்டு போவதில்லை. அருமையான குரலாக இருக்குல்ல. நம்மளை நம்பி யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறவங்களோட வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டு போகாது. அடுத்தது, அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். நல்ல விருந்தினராய் வந்தவரை முக மலர்ச்சி கொன்று போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள். இந்த இடத்துல திருமகள் லட்சுமி இல்லையா, அவங்க தான் பணம்லாம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்து மதத்தில், அவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். இல்லைன்னா இல்லத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது, வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்ற நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படி ஒரு கேள்வியாக கேட்டிருக்காரு அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. விருந்தினரை போற்றி உணவளித்து மீதி இருக்கிறத சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கவங்களோட நிலத்தில் விதை விதைக்காமலே விளையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் வருந்து வானத்தவர்க்கு. வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்ப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்களுக்கும் நல்ல விருந்தினன் ஆவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், இணை துணை தென்பான் தொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தோம்புவதாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு அப்படின்னு சொல்லி அளக்க முடியாது, விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருட்களை வருந்தி காத்து பற்றுக்கோடு இழந்தாமே என்று இறங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. விருந்தினர் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண் உண்டு. செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும். நீங்கள் என்ன தான் பணக்காரங்களாக இருந்தாலும் விருந்தோம்பலை விரும்பலை அப்படின்னா அது அறியாமை. இது யார்கிட்ட இருக்குமா, அறிவிலிகளிடம் மட்டுமே இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து பாருங்கள், மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து. அனிச்சம் அப்படின்றது ஒரு மலரோட பெயர், அனிச்ச மலர். அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும், அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பார். வீட்டுக்கு வந்தவங்க நம்மளோட முகத்தை பார்த்து நம்ம முகம் சந்தோஷமாகலை அப்படின்னா அந்த விருந்தினர் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறது கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.